இது விஜய் ஆனந்த் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார். இப்போ ஹேமர், ஹேங்கிங் மேனும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்கும்னா, லாங் லோயர் விக்கு, ஸ்மால் பாடி அட் த டாப், ஸ்மால் அப்பர் விக் இருக்கும். ஓகே, ஹேங்கிங் மேனும் ஹேமரும் ஒரே மாதிரி இருக்குது. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் விட கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆகி இருந்தால் அது ஹேமர். ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸிங்கை விட கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆனால் அது ஹேங்கிங் மேன். ஸோ ஹேமர் இஸ் அ புல்லிஷ் ரிவர்சல் அண்ட் ஹேங்கிங் மேன் இஸ் அ பியரிஷ் ரிவர்சல். ஓகே, நம்ம இப்போ ரூல்ஸ் என்னென்னு செக் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அதுக்கு இப்போது ஹேமராக இருந்தாலும் வெயிட் பண்ணணும், ஹேங்கிங் மேனாக இருந்தாலும் வெயிட் பண்ணணும். இப்போ அடுத்த கேண்டில் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஹேமர் க்ரீனாக வந்துட்ட பிறகு அதுக்கு அடுத்த கேண்டில் புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான் பை எடுக்கணும். இல்லை ஹேமர் க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் செல் கேண்டிலாக, பியரிஷ் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அது வேலிட் கிடையாது. அதே மாதிரி டாப்பில் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் அடுத்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அது நாட் வேலிட். ஹேமர் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா பை எடுக்கலாம். அதே மாதிரி ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு பியரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா செல் எடுக்கலாம். செகண்ட் ரூல் என்னென்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது நாம் அடுத்த கேண்டலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ரெசிஸ்டண்ட்டில் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆனுச்சுன்னா செல் எடுக்கலாம், சப்போர்ட்டில் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா பை எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. சைட்வேஸ் ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ண வேணாம். ஹேமர் செல் ட்ரெண்டோட பாட்டமில் மட்டும்தான் வேலிட். அதுவே அப் ட்ரெண்டோட டாப்பில் வந்தால் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஹேங்கிங் மேன் அப் ட்ரெண்டோட டாப்பில் வந்தால் வேலிட். அதுவே டவுன் ட்ரெண்டோட பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கண்டினியூவேஷன் கிடையாது. இப்போது இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேங்கிங் மேனும் ஹேமருக்கும் பாடி மேலே இருக்கும், விக்கு கீழே இருக்கும். ஆனால் இன்வெர்டட் ஹேமருக்கு ஷூட்டிங் ஸ்டாருக்கும் விக்கு மேலே இருக்கும், பாடி கீழே இருக்கும். ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர் இஸ் அ புல்லிஷ் ரிவர்சல். ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார் இஸ் அ பியரிஷ் ரிவர்சல். ரூல்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஹேமர் ஹேங்கிங் மேனுக்கும் என்ன ரூலோ அதே தான் இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டாருக்கும். ஷூட்டிங் ஸ்டாரும் இன்வெர்டட் ஹேமரும் சேம் ஷேப் தான். கலர் டிஃப்ரென்ஸ், க்ரீனில் இருந்தால் இன்வெர்டட் ஹேமர், ரெட்டில் இருந்தால் ஷூட்டிங் ஸ்டார். நெக்ஸ்ட் வீடியோவில் புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.